ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னகோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் ஆதரவாக 177 வாக்குகளும் எதிராக எந்த ஒரு வாக்கும் அளிக்கப்படவில்லை. ஜனாதிபதி நிதிய உதவித்தொகையை அரசியல்வாதிகள் பயன்படுத்தியுள்ளார்கள். அமைச்சர் அனுர கருணாதிலක சபையில் தெரிவிப்பு. පාදීලා තියෙනවා කිහිපයක් මේ සභාවේ දැන ගැනීම සඳහා මම ඉදිරිපත් කරන්න කැමතියි. புதிய இளைஞர் கழகங்களை தாபித்தல் அல்லது மறுசீரமைத்தல் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். உள்நாட்டுச் செய்திகள். தேசபந்து தென்னகோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் ஆதரவாக 177 வாக்குகளும் எதிராக எதுவும் அளிக்கப்படவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பாதி பேர், அதாவது 113 பேர் ஆதரவாக வாக்களித்தால் பிரேரணை நிறைவேற்ற முடியும். இந்நிலையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பிறகு ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு பொலிஸ்மா அதிபர் பதவிக்கான பெயரை பரிந்துரைக்க உள்ளார். கம்பெனிகள் திருத்த சட்டம் மூலம் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன நேற்று தனது கையொப்பத்தை இட்டு சான்று துறைப்படுத்தினார். கம்பெனிகள் திருத்த சட்டம் மூலம் கடந்த 23ஆம் தேதி பாராளுமன்றத்தில் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய இந்த சட்ட திருத்தம் மூலம் தனி பங்குதாரர் ஒருவருடன் கம்பெனி ஒன்றை கூட்டிணைத்தால் கம்பெனி ஒன்றின் பெயர் மாற்றத்தின் போது பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக கால எல்லையை 20 நாட்களாக நீடித்தல், காவுனர் பங்குக்கு பங்கு ஆணைப்பத்திரம் வழங்குவதை தடை செய்தல், காவுனருக்கான அல்லது காவுனர் பங்கிற்கான பங்கு ஆணை பத்திரத்தை வழங்குவது தொடர்பில் கம்பெனிக்கு அறிவித்தல் மற்றும் ஆணை பத்திரத்தை வைத்திருப்பவரின் தகவலை கம்பெனி செயலாளருக்கு 60 நாட்களுக்குள் வெளியிடுவதற்கு ஆணை பத்திரத்தை வைத்திருப்பவர் மீதான கடமையை விதித்தல், பிரதியை பெற்றதன் மேல் கம்பெனி ஒன்று அத்தகைய பிரதியினை பெற்ற தினத்திலிருந்து 20 நாட்களின் பங்குகளின் பிரித்தொதுக்குகை ஒன்றை செய்தல் என்பன இந்த சட்டமூலத்தை ஏற்பாடுகளில் உள்ளடக்கப்படுகின்றன. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் மகன்கள் மற்றும் உறவினர்கள் பயனடைந்துள்ளதாக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் அருண கருணாதிலக ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் 2005 முதல் 2014 வரை பயன்படுத்தப்பட்டதாக கூறினார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை முன்பு தாபிக்கப்பட்ட சகல இளைஞர் கழகங்களின் சட்டப்பூர்வ தன்மையையும் ரத்து செய்து புதிய இளைஞர் கழகங்களை தாபித்தல் அல்லது மறுசீரமைத்தல் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சகல இளைஞர் கழகங்களும் அரசியல் மயமாக்கலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசியல் நலன்களில் அடிப்படையில் இளைஞர் கழகங்களுக்கு நிறைவேற்று தர உத்தியோகத்தர்களை நியமிக்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் கழக அமைப்பினது இறையாண்மை மற்றும் ஜனநாயக செயற்பாட்டை ஆபத்தில் ஆழ்த்தி புதிய கட்டளைகள் மூலம் தமது அரசியல் கூட்டாளிகளுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்க முயற்சியாக இது தெரிகிறது. எனவே இது தொடர்பாக அரசாங்கம் இந்த சபையில் விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்.
இது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்க நிதியை பயன்படுத்தி மேற்கொண்ட தனிப்பட்ட பயணம் தொடர்பான விசாரணையுடன் தொடர்புடையது. இந்த பயணம் 2023 ஆண்டு செப்டம்பர் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் முன்னாள் ஜனாதிபதியுடன் 10 பேர் இந்த பயணத்தில் பங்கேற்றனர். இதற்கிடையில் குற்றப்புலனாய்வுத்துறை நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெரேராவிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலங்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொன்னா தெரிவித்தார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு சீனா நன்கொடை அளிக்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்வில் பங்கேற்று பாதுகாப்பு செயலாளர் இதனை தெரிவித்தார். பாதாள உலகம் ஒருபோதும் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல என்றும் அது பொது பாதுகாப்பு அமைச்சினால் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை. இன்று உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கு வர முடிந்ததுதானே. பாதாள உலகம் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல. இது பொது பாதுகாப்பு அமைச்சினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தேசிய பாதுகாப்புக்கும் போலீசாருக்கும் தேவையான ஆதரவை நாங்கள் வழங்குகின்றோம். தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பாதாள உலகம் குழப்பத்தில் உள்ளது. பாதாள உலகம் குழப்பத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் பாதாள உலகம் அரசியல் பாதுகாப்பை இழந்துவிட்டது. அதனால்தான் பாதாள உலகம் குழப்பத்தில் உள்ளது. பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். பொது பாதுகாப்பு அமைச்சிடம் வேலை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு சட்ட கட்டமைப்பிற்குள் நாங்கள் கட்டுப்பாடுகளை வழங்குகிறோம். இந்நிலையில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். நாள்தோறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாவது பாதாள உலகத்திற்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாதால் தானா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர், ஆமாம், அதுவும் ஒரு காரணம்தான். பாதாள உலகத்திற்குள் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. அது அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுகின்றன என தெரிவித்தார். பதவிக்காலம் முடிந்து நாட்டிலிருந்து விடைபெற்று செல்லும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் இரு தரப்பிலிருந்தும் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய குழுவில் பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர், முதல் செயலாளர் சோஃபி காட்டன் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் 2வது செயலாளர் மேத்யூ லார்ட், இலங்கை குழுவில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி மற்றும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துறை அமைச்சின் கிழக்கு ஆசிய பிரிவின் பிரதிபலிப்பாளர் திலோமோ அபயஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர். உயர்ஸ்தானிகரை வரவேற்ற பிரதமர் தனது பதவிக்காலத்தில் இருதரப்பு உறவுகளை வெளிப்படுத்த அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக நன்றி தெரிவித்தார். இலங்கையில் அண்மை காலமாக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் இலங்கையின் வளர்ச்சி முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு கிடைக்கும் என உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலின் போது நிறுவன ஒழுங்குகளை வெளிப்படுத்துதல், முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திட்டங்களை மீண்டும் தொடங்குதல் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை பிரதமர் விளக்கினார். இத்தகைய திட்டங்களின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்ட உயர்ஸ்தானிகர் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட இலங்கையின் பல திட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். கோழி, பால், முட்டை போன்ற உணவுப் பொருட்களும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் இலங்கைக்கு அந்த வாய்ப்புகளை வழங்க முடியும் என்று இந்தோனேஷிய தூதர் கூறுகிறார். சமீபத்தில் விவசாய அமைச்சின் விவசாய மண்டபத்தில் அமைச்சர் KD லால்காந்தை சந்தித்தபோது இந்தோனேஷிய தூதுவர் இவ்வாறு கூறினார். பரஸ்பர புரிதலை அதிகரிப்பதன் மூலமும் கூட்டாண்மைகளை வளர்ப்பதன் மூலமும் விவசாய பொருட்களுக்கான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலமும் இரு நாடுகளின் விவசாயத்துறையை வலுப்படுத்துவதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். சுமார் 280 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்தோனேஷியா ஒரு விவசாய நாடு. இந்தோனேஷியா அதன் அதிக மக்கள் தொகை காரணமாக பல்வேறு பொருட்களையும் உணவையும் இறக்குமதி செய்கிறது. பால் துறையில் பெரிய திட்டங்களை கொண்டிருப்பதால் தனது அரசாங்கம் இலங்கையுடன் வணிகம் செய்ய மிகவும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று திங்கட்கிழமை முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க முறைப்பாடு அளித்துள்ளார். 2024 ஆண்டில் இலங்கை போலீஸ் பிரிவுக்கு புதிதாக 100 போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதற்காக வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டு தேர்வுகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 100 போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதற்கு நவம்பர் மாதம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தெரிவு செய்யப்பட்ட 100
போலீஸ் அதிகாரிகளை நியமிக்காமல் மீண்டும் தேர்வுகளை நடத்தி புதிதாக 100 போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதற்கு புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனவே போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இலங்கை போலீஸ் பிரிவுடன் தொடர்புடைய அமைச்சு மற்றும் போலீஸ் பிரிவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். இலங்கையின் உலகளாவிய சுகாதார காப்பீடு மற்றும் சுகாதார கொள்கைகள் பாலினத்தை பிரகடனப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் குறித்த பகுப்பாய்வு அறிக்கை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தலைமையில் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. இலங்கை குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடாக இருந்தாலும் 95% உள்நோயாளி சிகிச்சையையும் பாதி வெளிநோயாளி சேவைகளையும் இலவசமாக வழங்குகிறது. UHC குறியீடு 67 உள்ள நிலையில் முன்மொழியப்பட்ட ஆரம்ப சுகாதார சீர்திருத்தங்கள் இதனை மேம்படுத்தும் என அமைச்சர் தெரிவித்தார். ஆரம்ப சமூக பராமரிப்பு அலகுகள் அறிமுகம் மற்றும் தடையற்ற பரிந்துரை பொறிமுறைகள் இதற்கு உதவும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுகாதார கொள்கைகளில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்யும் வழிகாட்டுதல்கள் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இது கொள்கை வகுப்பாளர்களுக்கு நடைமுறை கருவிகளை வழங்கும் என அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். நிகழ்வில் உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதிகள், சுகாதார அமைச்சு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பை மகிழ்விப்பதற்காக இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்காக மாத்திரம் நாங்கள் போராடவில்லை. எதிர்கால ஜனாதிபதிகளுக்காகவும் தேசியத்துக்காகவும் இந்த சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இந்த அரசாங்கம் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் மாதத்துடன் 1 வருடம் நிறைவடைய உள்ள நிலையில் கடந்த அரசாங்கங்களை மாத்திரம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த அரசாங்கத்தின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை மாற்றமில்லாமல் நிறைவேற்றுகிறார். 2029 ஆண்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். அப்போது தற்போதைய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க நேரிடும் என்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பி செல்ல திட்டமிடுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பலின் தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுட் சிந்தக விக்ரமரத்ன என்பவர் உட்பட 5 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி ஹரக்கட்டா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ரமிந்து சந்திப குணசேகர, தினேஷ் தரங்க, மிதிக மருவான் மற்றும் சஞ்சீவ அபேசிங்க ஆகிய 5 பேருக்கு எதிராகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து பிரதிவாதிகளின் கைரேகைகளை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 பிரதிவாதிகளும் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டாவை போலீஸ் தடுப்பு காவல் காலம் முடிவடைந்த பின்னர் விளக்கமறியலில் வைக்குமாறும் ஏனைய 4 பிரதிவாதிகளையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. செம்மணி புதைக்குழி தொடர்பில் சர்வதேச நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தான் தயார் என சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருந்தால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வை நேற்று நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குழி ஆய்வு நடைபெறுகிற இடத்திலேயே ஸ்கேனர் கருவி இன்றைக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பாவிப்பதன் மூலமாக நிலத்திற்கு அடியிலே ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அல்லது அசைவுகள் இருந்தால் இந்த இயந்திரம் அதனை வெளிக்கொண்டு வரும் என சொல்கிறார்கள். இதற்கமைய இன்றைய பரிசோதனையில் தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். அந்த தரவுகளை ஆராய்ந்து அது எப்படியாக இருக்கும் என்று அனுமானங்கள் செய்து இங்கு வேறு எந்த இடத்திலே மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றது என்பதை அறிந்து அந்தந்த இடங்களிலே அகழ்வுகள் செய்வார்கள். மனித புதைக்குழியில் இப்பொழுது 130க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இங்கு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இந்த மனித புதைக்குழிகள் தோண்டப்படுகின்ற விடயம் உண்மை கண்டறியப்படுகின்ற செயல்முறையிலேயே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது. நேற்றைய தினம் கூட செம்மணி தொடர்பில் சர்வதேச நீதிமன்றத்திலே சாட்சியம் அளிக்க தான் தயார் என சொன்னதாக செய்திகள் வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மையானால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய MS சுமந்திரன் தெரிவித்தார். கடுநாயக்க போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அடியம்பழம பகுதியில் போலீசார் முன்னெடுத்த சோதனையின் போது 30 வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து வேறு நபர்களுக்கு சொந்தமான 35 கடவுச்சீட்டுகளும் மீட்கப்பட்டது. கைதான சந்தேக நபர்கள் 22 மற்றும் 32 வயதுக்கு மேற்பட்ட பத்தளை மற்றும் ஹல்தமுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய 3500க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 22 முதல் ஆகஸ்ட் 3 வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையில் சேவையிலிருந்து தப்பியோடிய 3504 முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 2937 ராணுவ வீரர்கள், மேலும் 289 கடற்படை வீரர்களும் 278 விமானப்படை வீரர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முப்படைகளிலிருந்து சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாத வீரர்கள் ராணுவத்தில் சரணடைவதற்காக கடந்த ஆண்டு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது. மேலும் அந்த காலகட்டத்தில் சரணடையாதவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பிப்ரவரி 22 முதல் நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2012 மற்றும் 2021 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட குழுக்களின் பரிந்துரைகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் மேலும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் புதிய எல்லை நிர்ணய குழுவை நியமிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் கிராம அலுவலர் பிரிவுகளை நிறுவி திருத்தி அமைக்க 2012 ஆண்டு எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டது. மேலும் அந்த குழுவின் பரிந்துரைகளில் சிலவற்றை மட்டுமே செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 2021 ஆண்டு மீண்டும் எல்லை நிர்ணய குழு ஒன்று நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த குழுவின் பரிந்துரைகள் தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை அறிக்கை கூறுகிறது. அதன்படி இந்த குழு அறிக்கையின் பரிந்துரைகளை சம்பந்தப்பட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களிடம் சமர்ப்பித்து அந்த குழுக்களின் பரிந்துரைகளை பெறுவதற்கும் அந்த பரிந்துரைகளை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு புதிய எல்லை நிர்ணய குழு ஒன்றை நியமிப்பதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தெபுவன, ஹொரணை, மதுகம மற்றும் அங்ருவாத்தோட்டை பகுதிகளில் ஈசி கேஷ் முறையை பயன்படுத்தி ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட தெபுவன பிந்து உள்ளிட்ட 3 தெபுவன போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் தெபுவன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் சேனா திரக்க தர்ஷனவின் அறிவுறுத்தலின் பேரில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது தெல்கோட விகாரைக்கு அருகில் 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய தெல்கோட விகாரைக்கு அருகில் வைத்து தெபுவன பிந்து 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பாக மதுகம நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதவானின் உத்தரவின்படி தெபுவன பிந்துவை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க தெபுவன போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. விசாரணையைத் தொடர்ந்து தெபுவனவின் கிரிமெட்டிய பகுதியில் உள்ள ஆளில்லாத வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 310 கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர். தலங்கம அக்குர்குட பகுதியில் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்ட 11 இந்தியர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கணனிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 11 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 20 கைபேசிகள், 3 மடிக்கணனிகள் மற்றும் 1 டேப்லெட் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் 22, 30 மற்றும் 43 வயதுடையவர்கள் எனவும் ஆண் சந்தேக நபர்கள் 25, 26, 27 மற்றும் 29 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால சமர்ப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி எல்லைகளை திருத்தம் செய்யும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உயர்ந்தபட்ச உறுப்பினர் ஒருவருக்கு வருடத்திற்கு 1 மில்லியன் ரூபாய்கள் முறையை காப்புறுதி காப்பீட்டின் கீழ் கூட்டு காப்புறுதி நடைமுறைப்படுத்துவதற்கு 2023 5/15 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய கடந்த கால பகுதியில் குறித்த காப்புறுதி காப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற போது ஜனாதிபதி
தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படுகின்ற ரூபாய் 1 மில்லியன் காப்புறுதி காப்பீட்டு எல்லையை ரூபாய் 2,50,000 குறைப்பதற்கு முன்மொழிந்தார். அதற்கமைய 2025 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற காப்புறுதி ஆண்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கான காப்புறுதி காப்பீட்டு அனுகூலத்தை ரூபாய் 2,50,000 மட்டுப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டு காப்புறுதி காப்பீட்டை வழங்குவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கட்டைக்காடு பகுதியில் 23 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள கேரள கஞ்சா தொகை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் கடைக்காடு பகுதியிலுள்ள அழியாவடி தடாகத்திற்கு அருகில் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது 102 கிலோகிராம்களுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. அவை 2 பொதிகளில் ஒரு முட்புதரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. கஞ்சா தொகை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திற்குள் வைத்து முகநூல் நேரலை ஒன்று பதிவு செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் தமிழ் ஈழம் என்ற வார்த்தையை பிரயோகித்ததால் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். நாடளாவிய ரீதியில் 3,967 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருந்தும் தற்போது வரையில் பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை என்று கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய்மொழி மீதான விவாதங்களின் போது உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பட்டதாரி ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் கடந்த 2023 ஜனவரி 17ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தாலும் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து நீதிமன்றால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான போட்டி பரீட்சை இடைநிறுத்தப்பட்டு தற்போது வரை பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. நாடளாவிய ரீதியில் 39,267 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. கல்வி சுற்றறிக்கையின்படி 2,604 வெற்றிடங்கள் அகற்றப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டின் டிப்ளோமா மாகாண பாடசாலைகளுக்கு கடந்த 2025 மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் பாடசாலைகளுக்கு 345 நியமனங்களும், தேசிய பாடசாலைகளுக்கு 968 நியமனங்களும், ஆங்கில பாடசாலைகளுக்கு 381 நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளன என பிரதி அமைச்சர் தெரிவித்தார். 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான கலாச்சார நிதி திட்டங்களுக்கு இலவச அணுக்களை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மத்திய கலாசார நிதி ஆளுநர்கள் சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளூர் சிறுவர்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை உருவாக்குவதும், தேசிய பாரம்பரியம் மற்றும் இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முக்கிய நோக்கம் என்று துணை அமைச்சர் கமகெதர திசாநாயக்க கூறுகிறார். அதன்படி சிகிரியா, யாப்பகூவ மற்றும் தம்புள்ளை உள்ளிட்ட மத்திய கலாசார நிதியத்தின் மதிப்புள்ள 26 தொல்பொருள் இடங்களை நுழைவு சீட்டுகள் இல்லாமல் பார்வையிட சிறுவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறுவர்களுக்கு நுழைவு அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாசார விவகார துணை அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தெரிவித்தார். தெவினுவர எசல பெரஹிரா ஊர்வலத்தில் திடீரென யானை குழப்பமடைந்து பாகனை தாக்கியதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள காணொளியில் யானை திடீரென குழப்பமடைந்து பாகனை தாக்கிவிட்டு செல்கிறது. குழப்பமடைந்த யானையை ஏனைய பாகன்கள் அமைதிப்படுத்தி நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர். அத்துடன் பெரஹிராவை பார்வையிட நடைபாதைகளில் அமர்ந்திருந்த பொதுமக்கள் பீதியடைந்து பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. மெட்ரோபாலிட்டன் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சருமான கௌரவ டாக்டர் ஆர்ஷடி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ தயாசிரி ஜெயசேகர, முன்னாள் கல்வி அமைச்சர் கௌரவ பேராசிரியர் GL பேரிஸ், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நீதி அமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மெட்ரோபாலிட்டன் கல்லூரியின் தலைவரும் கல்முனையின் முன்னாள் மேயரும் லங்கா அசோக் லேலண்டின் முன்னாள் தலைவருமான டாக்டர் சிராஸ் மீரா சாஹிப் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்த 555 பேர் பட்டமளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இதில் தேசிய மற்றும் சர்வதேச பிரமுகர்கள், ராஜதந்திரிகள், கல்வியாளர்கள் என முக்கிய பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் மிதமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. வெளிநாட்டு செய்திகள். பிரேசிலின் முன்னாள் வலதுசாரி ஜனாதிபதி ஜெயிர் போல்சனாரோவை வீட்டு காவலில் வைக்க அந்நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்புக்கு சதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் விசாரணையில் உள்ளார். எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுக்கிறார். போல்சனாரோவை விசாரிக்கும் பொறுப்பு நீதிபதி அலெக்சாண்ட்ரே டி மோரேஸ் கடந்த மாதம் தனக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவுகளை போல்சனாரோ பின்பற்றாததால் இந்த தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டதாக கூறினார். இந்த உத்தரவுக்கு பதிலளிக்கும் விதமாக போல்சனாரோவின் சட்டக்குழு எந்த ஒரு தடையுத்தரவையும் மீறவில்லை என்றும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாகவும் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை பிரேசிலின் பல்வேறு நகரங்களில் போல்சனாரோ ஆதரவு பேரணிகள் நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்வானில் பெய்த கனமழை காரணமாக நால்வர் உயிரிழந்து விட்டதாகவும் 5900க்கும் மேற்பட்டோர் தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை கடந்த ஒரு வாரத்தில் பெய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறினர். இதன் விளைவாக மண் சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாத இறுதியிலிருந்து தாய்வானின் தென்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் மண் சரிவு காரணமாக 3 வரை காணவில்லை என்பதோடு 77 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டானாஸ் புயலாலும் அண்மையில் பெய்த கனமழையாலும் தாய்வானின் தென்பகுதியில் உள்ள தைனன் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள மக்களை தாய்வான் பிரதமர் சோஜுங் தாய் சந்தித்து பேசியுள்ளார். நிவாரண பணிகளுக்கு தேவையான சிறப்பு நிதி ஒதுக்குவது தொடர்பாக தாய்வானிய அமைச்சரவை முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கினால் இந்தியா மீது குறிப்பிடத்தக்க வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா மீண்டும் அச்சுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது சமூக ஊடகங்களில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தாக்குதல்களில் எத்தனை உக்ரைனியர்கள் இறந்தாலும் இந்தியா கவலைப்படுவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி அந்த செய்தியில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. 2022 ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ளன. இது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி சந்தையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான உத்தியோகபூர்வ பயிற்சி போட்டிகளுக்கான அமர்வுகள் எதிர்வரும் 8ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள சர்வதேச மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு தயாராகும் வகையில் இந்த பயிற்சி அமர்வுகள் இடம்பெறவுள்ளன. இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து 2025ஆம் ஆண்டுக்கான மகளிர் உலகக்கிண்ண தொடரை நடத்தவுள்ளன. இதற்காக இலங்கை தேசிய மகளிர் அணி பங்களாதேஷ் மகளிர் அணியுடன் எதிர்வரும் செப்டம்பர் 27ஆம் திகதி உத்தியோகபூர்வ பயிற்சி போட்டியிலும் அதற்கு முன்னர் இலங்கை ஏ அணியுடனான பயிற்சி போட்டியொன்றிலும் பங்கேற்க உள்ளது. குறித்த போட்டிகளுக்கு முன்னதாக பங்களாதேஷ் மகளிர் அணி எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரையில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பயிற்சிகளில் ஈடுபடவுள்ளது. உலகக்கிண்ண தொடருக்கு முன்னர் பங்களாதேஷ் மகளிர் அணிக்கு எவ்வித போட்டிகளிலும் இல்லை என்பதால் இந்த பயிற்சி போட்டிகள் அந்த அணிக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான மகளிர் உலகக்கிண்ண தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் முதல் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பெங்களூரில் மோதவுள்ளன. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.